வெல்கம் டு குக் அண்ட் கல்டிவேட் சேனல். இன்றைக்கி நம்ம சிம்பிள் கல்யாண ரசம் தான் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு இந்த கல்யாண ரசம் செய்கிறதுக்கு நான் 4 தக்காளி பழம் சின்னதாக இருந்தது, அதனால் 4 தக்காளி பழமாக எடுத்திருக்கேன். அவங்கள சின்ன சின்னதாக நறுக்கியும் வச்சுருக்கேன். நான் இப்போ ஒரு வாணலி எடுத்து அதில் 1 ஸ்பூன் மிளகு, 1 ஸ்பூன் சீரகத்தை நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணுவோம். சிம்மில் வச்சு ட்ரை ரோஸ்ட் பண்ணலாம். சிம்மில் வச்சு நம்ம ட்ரை ரோஸ்ட் பண்ணிட்டோம்னா சீரகம் நல்லா பொரிஞ்சு வரும், நல்லா வாசனையாகவும் இருக்கும். இப்போது இவங்க நல்லா ட்ரை ரோஸ்ட் ஆயிட்டாங்க. ஒரு இடிக்கல்லில் இவங்க 2 பேரையும் நல்லா பொடிச்சு வச்சுப்போம். நல்லா இவங்க பொடியும் ஆயாச்சு. இப்போ நம்ம நறுக்கி வச்சுருக்கோம் இல்லையா தக்காளி, அந்த தக்காளியில் இந்த மிளகு சீரகத்தை போட்டுட்டு 2 பச்சை மிளகாவை போடுவோம். சின்ன பீஸ் ஒரு வெல்லத்தை போடுவோம். நல்லா தண்டோட கொத்தமல்லியை போடுவோம். அந்த தண்டு தான் முக்கியம் இந்த ரசத்துக்கு. தண்டோட கொத்தமல்லியை போட்டு நல்லா ஸ்மாஷ் பண்ணுவோம். கையால் தான் பிசையணும். நல்லா கையாலேயே நொறுங்க பிசைஞ்சு ஸ்மாஷ் பண்ணுங்கள். அந்த சக்கை தனியாக இருக்கணும், அந்த தண்ணி தனியாக வரணும். அந்த அளவு நல்லா கையாலேயே பிசைங்க. இந்த அளவு பிசைங்க. இப்போ நம்ம ஒரு பேன் எடுத்துக்க போகிறோம். இப்போ இவங்க ரெடி ஆகிட்டாங்க. அதுக்கு முன்னாடி நம்ம பூண்டை நல்லா நசுக்கி வச்சுப்போம். ஒரு பேனில் எண்ணெய் தாளிப்பு போட்டுட்டு 1 ஸ்பூன் கடுகு, கொஞ்சமாக சீரகம், இவங்க 2 பேரையும் தாளிப்பு போடுறோம். இவங்க நல்லா பொரிஞ்சு வந்ததும் பூண்டு நசுக்கி வச்சுருக்கோம் இல்லையா, அந்த பூண்டை நல்லா எண்ணெயிலேயே பொரித்து எடுத்துருவோம். பூண்டு நல்லா பொரிஞ்சு வந்த உடனே கொஞ்சமாக கருவேப்பிலை அவங்களையும் இதில் போட்டு நல்லா பொரிக்கிறோம். 2 காஞ்ச மிளகா நல்லா கிள்ளி போட்டுருவோம். காஞ்ச மிளகாயை எல்லாத்தையும் நல்லா ஒன்று சேர நல்லா எண்ணெயிலேயே வறுத்து எடுத்துருவோம். நல்லா பொரித்து எடுத்த உடனேவே நம்ம நல்லா ஸ்மாஷ் பண்ணி வச்சுருக்கோமே அந்த கலவையும் இதில் போட்டு நல்லா பெரட்டி எடுத்துட போகிறோம். இவங்க எல்லாம் ஒன்று சேர்ந்து பெரண்டு வந்த பிறகு இப்போ நம்ம கரைச்சி வச்சுருக்கிற புளி தண்ணியை இதில் விட்டு, நமக்கு இன்றைக்கி எவ்வளோ ரசம் செய்கிறோமோ அந்த அளவு புளி தண்ணி கரைச்சி வச்சுக்கோங்க. ரொம்ப புளி வேண்டாம், கம்மியாகவே போட்டுக்கோங்க. நல்லா கரைச்சி வச்சுருக்க புளியை விட்டு நல்லா உப்பு போட்டு அவங்க நுரைச்சி வர அளவு நம்ம ரசத்தை வைக்கணும். கொதி வரக்கூடாது. நுரைச்சி வரும்பொழுது இன்னும் கொஞ்சம் கொத்தமல்லியை மட்டும் போட்டு நம்ம இறக்க போகிறோம். இப்போது நல்லா நுரைச்சி வந்த பிறகு கொத்தமல்லியை போட்டாச்சு. இப்போ இன்னொரு கடுகு தாளிப்பு போகிற கிண்ணி எடுத்து அதில் கொஞ்சமாக நெய், வேண்டாம் நிறையா, கம்மியாக போட்டால் போதும். கொஞ்சமாக நெய் போட்டு கொஞ்சமாக கடுகு போடணும். போட்டு இவங்க பொரிஞ்சு வந்த உடனே இறக்கி வச்சிருக்கிற அந்த ரசத்தில் நம்ம அப்படியே தாளிப்பு போட போகிறோம். அந்த பெருங்காயத்தோட வாசனையோட ரசம் செமையாக இருக்கும். கண்டிப்பாக எல்லாருமே ட்ரை பண்ணுங்கள். நல்லா ஜீரண சக்தி அதிகமாகும். கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். தேங்க்யூ.